இது யாருமே இந்த கோணத்தில் யோசிக்கல, தெரியுதா? வயசான கிடம் இறந்து போனால் கூட 2 நாள் வச்சு அழுவாங்க, பார்த்துருக்கியா? எப்பப்பா எடுக்கிறாங்க இது கேட்பாங்களா? எப்பப்பா எடுக்கிறாங்க? நாளைக்கு சாயங்காலம், நாளைக்கு காலையில் அமெரிக்காவிலேருந்து சொந்தக்காரங்க யாரோ வரணுமா சொல்லுவாங்களா? அப்படியே வச்சுட்டு இருக்கப்ப எவனா வர முடியும், லேட் ஆயிடுச்சுன்னா யோ பொரியா வரையா எடியா, அப்புறம் வந்ததுக்கப்புறம் ரெடியான்னு. நைட்டு 8 மணிக்கு நடக்குது, விடிகாத்தால 2 மணிக்கு பாடியை ஒப்படைக்கிறீங்க, 6 மணிக்கு ஏன் எரிக்க போகிறாங்க மின்மயானத்தில்? இன்னொன்று, உங்கள் வீட்டில் உன் புள்ள இறந்துருக்குன்னு வச்சுக்கோ, மின்மயானம் வந்து பக்கத்து மாவட்டத்தில், கரூர்லேருந்து பக்கத்து மாவட்டத்தில் நாமக்கல்லில் இருக்குது. அந்த இடம்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும்? யாருப்பா உனக்கு கூட்டின்னு போகிறது கரெக்டா? இன்னொன்னு, எல்லாரும் எரிக்க மாட்டாங்க சார். சில பேர் புதைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா எல்லா உடல்களும் எரிக்க தான் பட்டிருக்குங்க சார். பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற மின்மயானத்துக்கு நீ எதுக்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் எதுக்கு தூக்கிட்டு போற? நீ சொல்லு. உங்கள் ஊரில் உனக்குன்னு ஒரு சுடுகாடு இருக்குது, ரைட்டா? அதை விட்டு என் பக்கத்து ஊருக்கு போகிறேன். நாமக்கல்லில் இருக்கக்கூடிய வேலூரில் உள்ள சுடுகாட்டில் ஏன் சென்று பிணத்தை எரித்தார்கள்? இதையெல்லாம் சிபிஐ விசாரிக்குமா? ஏமா அவ்வளோ காலையில், ஏமா 5:30 மணிக்கு